முல்லைத்தீவு மாவட்டத்தின் முக்கிய மையப்புள்ளியான மாங்குளம் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு ரயில் நிலையத்தின் அமைவிடமாகும். Platina 100 electronic fuel injection தொழில்நுட்பத்துடன் AVP Motor Company Private Limited இடமிருந்து 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அமைக்கப்பட்ட இந்த ரயில் நிலையம் கொழும்புக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான வடக்கு ரயில் மார்க்கத்தில் அமைந்துள்ளது. எனினும் வடக்கு ரயில் மார்க்கத்தில் பயணிக்கும் அதிவேக ரயில்கள் மாங்குளம் ரயில் நிலையத்தில் தரத்தி செல்லாமையினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 3000 பேர் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்துவதுடன் கிளிநொச்சி அல்லது வவுனியாவுக்கு சென்றே ஆசனங்களை முன்பதிவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர். போரால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் சரியான பீதி அவிழ்த்தல் இன்னும் முடியல. போக்குவரத்து சரியான கஷ்டமாக இருக்கிற ஜனங்கள் வந்து பயணிகள் வந்து வேறு ஏசி பஸ் பிடிக்க போகிறோம்னா அதுக்கு நிறைய காசு முடியும். அப்போ இந்த ட்ரெயின் கடுகதி ட்ரெயினில் நின்று போகுமா இருந்தால் நிறைய பயணிகளுக்கு உதவியாக இருக்கும். இது சம்பந்தமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்திலையும் பல அமைச்சர்களிடம் இது சம்பந்தமாக முறையீடு நாங்கள் தெரிவித்திருந்தும் இதுவரையும் இந்த நிவர்த்தியும் செய்யப்படவில்லை. இதேவேளை எதிர்காலத்தில் ரயில்வே திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடி ரயில்கள் தரித்து செல்லும் வசதியை மாங்குளம் ரயில் நிலையத்துக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு உண்மையில் ரயில் வசதிகள் இல்லை. எதிர்காலத்தில் ரயில்வே திணைக்கள அதிகாரிகளோடு கலந்துரையாடி இந்த வசதியை மாங்குளம் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கின்றோம். உண்மையில் ரயில்வே கட்டமைப்பை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனவே ஆசன முன்பதிவு உள்ளிட்ட விடயங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ரயில்கள் தரித்து செல்லும் செயற்பாட்டை ரயில்வே அட்டவணையோடு இணைத்து முன்னெடுக்க வேண்டும். அதனையும் செய்ய முடியும் என நினைக்கின்றேன்.